ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேமஸான பில்டிங்கில் வந்து ஒரு நீரூற்றை பார்க்க போகிறோம். அதில் வந்து 2 நீரூற்று இருக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மெரினா போகிற வழியில் வந்துட்டு இந்த சவுத் பீச் அப்படின்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. ரொம்ப பெரிய பில்டிங் தான். அதில் தான் இந்த வீடியோ பார்த்தோம். நீரூற்று அருமையாக வச்சுருந்தாங்க. டெக்கரேஷன் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. 2 இது இருந்தது. இல்லை, நம்ம 2டையும் வந்து பொறுமையாக வீடியோ எடுத்தோம். பாருங்கள் அதை. இந்த இடம் அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்போட் ரோட்லேருந்து நிக்கல் ஹைவே போகிற வழியில் தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த பில்டிங் பேர் வந்து பார்த்திங்கன்னா சவுத்து பீச்சு. அது இந்த இடத்துல முன்னாடி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதே மாதிரி 2 நீரூற்று இருந்தது. அதில் ஒன்று பாருங்கள், இதுதான். ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வந்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்ல இடம் தான். வாங்க கண்டிப்பாக. அடுத்தது இன்னொரு இடத்துல அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து நீரூற்று இருந்தது. இது ரவுண்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அதுவும் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே வந்தது நீரூற்று. இது கொஞ்சம் நல்லா இருந்தது. சிங்கப்பூரில் நிறைய நீரூற்று இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருந்தது. நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பவுண்டன்னு சொல்ல போகிற இந்த நீரூற்று வந்து நிறைய இடத்துல தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு பில்டிங்லேயும் போய் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு அழகு பொருளாகவே நிறைய இடத்துல வந்து வச்சுருக்காங்க டிசைனாக. நாங்களும் கொஞ்சம் நேரம் முயற்சி பண்ணி பார்த்தோம். அது அந்த டிசைன் எப்படி டைமிங்கில் வந்து ஏற்றிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே வாட்டர் பில்டிங் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவிலியன் வார் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், மெமோரியல் வார், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இதை வந்து நம்மளும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்து பார்த்தோம், முயற்சி பண்ணி பார்த்தோம். அது ரொம்ப நேரம் வந்து இந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்ம் மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது சென்சார் மூலமாக. அது பார்த்திங்கன்னா அலை மாதிரியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இறங்குற மாதிரியே டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய ரவுண்டான மாதிரி இருந்தது. அந்த ரவுண்டுக்கு ஏரியாவில் தான் அந்த இது பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்களும் பார்த்தோம், 1 by 1 பார்த்தோம். அது 1 by 1 தான் அது மேலே எழும்புது. இந்த மாதிரி நீரூற்றெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் கிடைக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக இந்த இடத்துல ஒரு பூந்தொட்டி வச்சு அதை வந்து பார்வையாளரை கவர்ற மாதிரி ரொம்பவே அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த பூந்தொட்டி அதிகமாக பார்த்துருக்கீங்க, அதாவது தண்ணீர் தொட்டி, நீர் தொட்டி, இது மாதிரி நீரூற்று எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வந்து ஜஸ்ட்டு போகும்போது ஒரு இடத்துல பார்த்தோம். அது மாதிரி அது வந்து நான் அந்த தண்ணி வந்து ரொம்ப ஹைட்டு போகும், அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், அப்பயும் வரல. கடைசியாக ஃபைனலாக வந்து அந்த தண்ணி வந்து நீரூற்று வந்து ஹைட்டு செம்ம ஹைட்டில் போணுச்சு. நம்ம போய் அப்படியே முன்னாடியே ஒரு வீடியோ போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ போட்டோம். அது பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். இன்னும் டிசைனாக வந்து அதில் தண்ணி மேலே எரிந்தது. நம்மளும் சுற்றி வளைச்சி போட்டோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நீரூற்றுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டிசன் யூடியூப் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து இந்த இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத்து பீச்சு. அதாவது வந்து இந்த சிவிலியன் வாருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நிக்கல் ஹைவே ரோடு.